மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு கிராமத்தில் திமுக கொடியேற்றி முன்னாள் முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி நூற்றாண்டு நினைவு திருவுருவ சிலையை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். பின்னர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் தனியார் தங்கும் விடுதிக்கு வருகை புரிந்தபோது அவரை விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் யாழ் இயற்கை வேளாண் பண்ணை விவசாய சங்கங்களின் நிர்வாகி இயற்கை விவசாயி ராமலிங்கம் தலைமையில் விவசாயிகள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் கடந்த சம்பா 2024ஆம் ஆண்டு பருவம் தவறி பெய்த மழையில் சுமார் 30,000 ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்ட அரசு உயர் அதிகாரிகள், கிராம நிர்வாக அலுவலர், வேளாண் விரிவாக்க பணியாளர்கள் மூலம் கணக்கெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக முதல்வரால் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டது. இதுநாள் வரை வேளாண் துறை அலுவலர்கள் அதனை பெற்றுத்தராமல் அலைகழிக்கின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்திட வேண்டுமென தெரிவித்திருந்தனர். மற்றொரு மனுவில் கடந்த ஆண்டு 2023-24ஆம் வருடம் பயிர் காப்பீட்டை பெற்று காப்பீட்டு நிறுவனம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சரியாக கணக்கெடுத்து இழப்பீடு வழங்காமல் விவசாயிகளை ஏமாற்றி வருகிறது. இது தொடர்கதையாக உள்ளது. கேட்டால் கிராமத்தில் 4 இடங்களில் அறுவடை செய்து 7 ஆண்டுகள் அறுவடையை கணக்கிட்டதில் தங்கள் கிராமங்களுக்கு 0% தான் வருகிறது. நிலங்கள் பாதிக்கப்பட்ட தனி விவசாயிகளுக்கு நாங்கள் இழப்பீடு வழங்க முடியாது என்று தெரிவிக்கின்றனர். அப்படியென்றால் மத்திய மாநில அரசுகள் கொடுக்கும் 98% தொகையை பெற்றுக்கொண்டு பொதுவாக கிராமத்தில் பயிர் செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் காப்பீடு செய்து கொள்ள வேண்டியது தானே? தனிநபர் பெயரில் சிட்டா, அடங்கல், ஆதார், பேங்க் புத்தகம், சர்வே எண் போன்றவையெல்லாம் எதற்காக பெற வேண்டும்? இப்படி மிகப்பெரிய மோசடியில் காப்பீட்டு நிறுவனம் ஈடுபடுவதால் அரசுக்கு தான் அவப்பெயர் வருகிறது. தாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டுமென கூறியிருந்தனர். மேலும் இன்னொரு மனுவில் விவசாயி அன்பழகன் மீது கடந்த மாதம் 17ஆம் தேதி வழக்கு போடப்பட்டுள்ளது. அந்த வழக்கை திரும்ப பெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாய சங்கத்தை சேர்ந்த ராமலிங்கம் மனு அளித்தார். இந்த மனுக்களை பெற்றுக்கொண்ட அமைச்சர் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இந்த நிகழ்வில் மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சரான சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அரசு கொறடா கோவி செழியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பூம்புகார் நிவேதா, எம் முருகன், சீர்காழி எம் பன்னீர்செல்வம் ஆகியோர் உடனிருந்தனர். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம். நன்றி.